உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குமோன்னு தோணுது. அதான் எனக்கு எதிராக ஏதாச்சும் பிளான் பண்றாரோன்னு டவுட். நீ சொல்ற மாதிரி எல்லாம் அந்த ஆள் எதுவும் பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நேத்து வர்றப்பவே மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு 4 காலைல தான் வந்து சேர்ந்தாரு. வந்ததுமே படுத்து தூங்கிட்டாரு. ஆனா ஒண்ணு இந்து, அந்த ஆளை நம்பவே முடியாது. நமக்கு தெரியாம வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பிளான் பண்ண போறாரோ? ஆனா ஒண்ணுக்கா, எனக்கு எதிரா ஏதோ பெருசா பண்ண போறாரு. அது மட்டும் எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சப்பாத்தி போட்டு தரேன், நீ சாப்பிடு. இந்தா உருட்டு. அண்ணா, ஐயா, அண்ணா, 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 நீ ஏன்டா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, வீட்டை பாத்தியாமா எப்படி மாத்தி வச்சிருக்கானுங்கன்னு பாருமா. அத பார்த்துட்டு என்னால பொறுக்க முடியலமா, என்னால பொறுக்க முடியல. இப்படி வீடு இருக்கிற இடத்துல இவங்க சீட் ஆடுறதுக்கும் பார் நடத்துறதுக்கும் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க? யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நியாயமா பார்த்தா இந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுதான். ஆனா அந்த கிருபா அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இங்கே பார் வைக்கிறதுக்கு லைசென்ஸ் வாங்கியிருக்கான். நம்ம என்னையா பண்றது? நம்ம தலை விதி. சொல்லுங்கப்பா. ஆமா, இது நம்ம கோவில நாசம் பண்ணிட்டாங்கப்பா, நாசம் பண்ணிட்டாங்க. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க? நம்ம கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்லமா, அந்த வீட்டை கிருபா மாப்பிள பாரா மாத்திட்டாருமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நம்ம மீனாட்சி குடியிருக்கிற இந்த வீட்டுல இப்போ ஒரே சிகரெட் புகையும் சாராய வடையுமா இருக்குமா. காலி பசங்க எல்லாம் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்கம்மா, குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலவா. அவனுங்களை நான் தட்டி கேட்டதுக்கு என்ன பண்ணுனானுங்க தெரியுமாப்பா? கழுத்தை புடிச்சு தள்ளிட்டானுங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அப்பா அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க அங்கே இருங்க. நான் உடனே கிளம்பி வரேன். வாமா வாமா, சீக்கிரம் வாமா. என்னப்பா அப்படி அநியாயம்? புரியலையே. சொல்லுங்கக்கா. என்ன இந்து, நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்ட? எங்க போன? அவனுங்க வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களாக்கா. ஏ, என்ன சொல்ற? என்னாச்சு? ஆமாங்கக்கா, எங்க வீட்டை பாரா மாத்தி வச்சிருக்காங்களாம். ஐயோ, எங்க வீடு ஃபுல்லா ஆளுங்களா கூடி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்களாம். என்ன சொல்ற இந்து? அக்கா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்க்கா. அட பாவிகளா, இப்படி அநியாயம் பண்றீங்களேடா. இந்த வீட்ல யாருக்கும் மனசாட்சி இல்லையா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிம்மா. ஐயா 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 பாத்துட்டேன். அண்ணா, என்னாச்சு? ஐயா ஐயோ, பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றானுங்களே. டேய் டேய், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? ஐயோ, இவனுக்கிட்ட இருந்து என் வீட்டை எப்படி மீட்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, தோபாரா, இங்க என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்ககிட்ட அடமானம் வச்ச வீட இப்படி பாரம் மாத்தி வச்சிருக்கீங்க. எங்க பெர்மிஷன் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எப்படி மாத்த முடியும்? ஏய், இந்த வீட்டை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனதோட சரி. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ வட்டி கட்டல.
அசலும் வந்த பாடில்லை. உங்களை பார்த்தா வட்டி கட்டுற மாதிரியும் தெரில, அசலை கொடுக்குற மாதிரியும் தெரில. அதனால இது என்னோட வீடு. வீட்டு பத்திரமும் என்கிட்ட தானே இருக்கு. என் வீட்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆ, ஆரம்பத்துல உங்களை ரொம்ப நல்லவர் நல்ல நினைச்சேன். யோ பெருசு, இதான் என் ஒரிஜினல் கிருபா, கிருபாகரன். இப்ப இந்த வீடு உங்களோடதுன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டு கிளம்பிப்போங்க. அதை விட்டுட்டு இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி என் பிஸ்னஸ் பாதிச்சுதுன்னு வைங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் திவா, இதுக்கு ரெண்டையும் முதல்ல வெளியே இருப்பா. கேட்டுல கிளம்புங்க. எப்படி இருந்துச்சு எங்க சர்ப்ரைஸ்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த நாளை நீ மறக்கவே மாட்டேன்னு. கிளம்புமா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க. எல்லாம் மேல இருக்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கொடுப்பா. வாயை மூடிட்டு நீயும் உங்க அப்பனும் இடத்த காலி பண்ணிடு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அண்ணா ஐயா அண்ணா ஐயா ஐயா என்னாச்சியா? ஐயா அண்ணா என்னாச்சு? நாலு வாரம் அடிக்கடி மயக்கம் போட்டு வந்துடுறேன். ஐயா சீ, ஐயா என்னாச்சியா? அண்ணா எந்திரிங்க. மெதுவா எழுந்துருங்கண்ணா. பாத்து எந்திரிங்கயா. அப்பா என்னாச்சுப்பா? ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ம் ஆ, ஆ. யோ யோ அண்ணா, நான் தூக்கிட்டு என்னாச்சு? போயா? யோ தூக்கிட்டு போயா? யோ காலங்காத்தால பிசினஸ் நடக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. தூக்கிட்டு போயா? தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. போ, போ, போ. மெதுவா தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. தூக்கிட்டு இந்த பார், அண்ணா இனிமே இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நீ பிசினஸ் போய் பாரு. ம். சரிங்கண்ணா. அண்ணா தெரிச்சு ஓட்டாங்கண்ணே. அந்த கிழவன் சட்டையில் தான் கை வச்சு மயங்கிட்டான். யோ என்ன அமைதியா இருக்கு? பாட்டை போடுங்கயா பாண்டே, அண்ணா. பாட்டை போடியா. இத போறேண்ணே. ஆ ஆ அது